நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆம், பாஸ்டர், தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அகெயின். நம்மளுடைய அடுத்த கேள்வி, ஹவ் டு சீக் கைடன்ஸ், அதாவது வழி காட்டுதல், அது பத்தி சொல்றீங்களா? இப்ப வாலிபருக்கு வந்துட்டு ஒரு சரியான பாதை, இப்ப நம்ம சாய்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப பாதை எந்த வழியில போலாம், எப்படி போலாம், அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ம். மீண்டுமாய் உங்களை சந்தித்து ம். இந்த வாய்ப்புக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த வேளையில ம். நாம் வழிகாட்டுவதற்கு ம். தலைப்பில் நீங்கள் கேட்கிறீர்கள். ம். மிகுந்த சந்தோஷம். ம். வழிகாட்டுவதற்கு ஞானிகளின் போதனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ம். நமக்கு முன்பாகவே ம்ஹ்ம். பலர்கள் தங்களுடைய ஞானத்தை மக்களுக்கு தேவை என்று சொல்லி ம். தங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கார்கள். ம். ஆண்டவரிடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் ம். 3 புத்தகங்களை எழுதினார். ம். அறம், பொருள், இன்பம். ஆ. இந்த 3 புத்தகங்களில் முதல் வந்து ம்ஹ்ம். அறமாகிய நீதிமொழிகள். ம்ஹ்ம். நீதியாய் நியாயமாய் நடப்பதற்கு எப்படி, ஆமா. மூடன் எப்படி நடக்கிறான், ஞானி எப்படி நடக்கிறான் என்று சொல்லி ஆ. அறத்தை எழுதினார். பொருள் என்பது ம். பிரசங்கி. ம். அந்த பிரசங்கியில பார்த்தீர்கள்னா ம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதெல்லாம் மனதுக்கு சஞ்சலம் ம். என்பதுதான் முடிவு. பொருள் என்ன என்று சொன்னால் ம். உலகத்தில் எல்லாம் மாயை ம். என்பதை காட்டி அந்த மாயத்தில் தரித்திரமாய் உட்கார வைக்கவில்லை அவர். ம். அதற்கு பிறகு உன்னத அனுபவத்துக்கு போக உன்னத பாட்டை எழுதினார். ம். இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் எடுக்க பார்க்கிறேன். ஏனென்றால் வழிகாட்டுவது எப்படி என்று சொல்லி ம். அந்த வழியை சாலமோனே கடந்து போகிறார். ம். ஒரு மூடனுடைய நிலத்தை பார்க்கிறார். ம். அந்த அந்த நிலம் எப்படி இருக்குது? காஞ்சேரி பூவை எரித்து எந்த விளைச்சலும் இல்லை. ஆகையால் அது மதில் சவரெல்லாம் இடிந்திருக்கிறது, கற்களெல்லாம் அதில் இருக்கிறது. ஆகையால் அது வளர்ச்சி இல்லாத இருக்கிறதுனால அதனுடைய முடிவை பார்க்கிறார். அவன் வந்து அந்த நிலத்தை உழாதபடி இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடங்கி நித்திரை செய்யட்டும் என்று சொல்லி அவன் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில தரித்திரம் அடைகிறது. ஒருவனும் தரித்திரனாய் இருக்க கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. நீ தரித்திரம் உள்ளவனாக வரலாம், உள்ளே நீ இல்லாதவனாய் வரலாம். ஆமா, உள்ள வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. நீ வந்து எப்பொழுதும் இந்த பண்டாரங்களைப் போல பரதேசிகளைப் போல இருக்கவே கூடாது. ஆனால் உங்களை செழிக்க செய்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை டிவியில பார்க்கிறோம். பலர் சபைகளிலே சொல்லுகிறார்கள், நான் கடன்காரனாக இருந்தேன், ஆண்டவர் என் கடத்தை தீர்த்தார். ஏனென்றால் அந்த ஞானத்துக்கு வந்து விட்டாய். நீதான் அதுக்காக முயற்சி செய்தார். ஆண்டவருக்கு ஞானத்தை கொடுத்து அதை தீர்க்க செய்ய வைத்தார். ஆகையாலே நீ இல்லாதவனாய் இருந்தாய், இப்போ இருக்கிறவனாய் மாறுகிறாய். கிறிஸ்தவம் எப்பொழுதுமே வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. கல்வி அறிவில்லாதவனாக இருந்தால் அவன் கல்வி கற்றவனாய் மாறுகிறான். பலவீனனாக இருந்தால் அவன் பலனுள்ளவனாக மாறுகிறான். தங்கள் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் மிஷினரிமார்கள் கொடுத்து நாட்டில பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். படிப்பறியாதவர்கள் படிக்க வேண்டும் என்று. அவன் படிக்க தெரியாவிட்டால் அவன் எப்படி வேதத்தை படிப்பான்? ஆகையால் அவன் படிக்க வேண்டும். அதனால பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். அவன் சுகமாய் உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று அப்போஸ்தலர்கள் ஜெபித்த வண்ணமாக மிஷினரிமார்கள் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டார்கள். ஆகையால ஒரு மிஷினரி வந்து இந்தியாவில் ஒரு டாக்டராக நிற்கிறார். அப்பொழுது அந்த இடத்துல பார்ப்பதற்கு கர்ப்பிணியாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து என்ன டாக்டர் இடத்துல வருகிறார். ஒரு முஸ்லீம் தன் நண்பர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து மருத்துவத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஆண் டாக்டர் இருக்கிறதுனால தன் மனைவியை எப்படி பார்ப்பான் என்று சொல்லி அப்படியே கொண்டு போய் விட்டார். இரண்டாவது ஒரு பிராமணர் வருகிறார். அவரும் தன்னுடைய மனைவியை கர்ப்பத்தை பார்க்கும்படியாக அவரிடத்தில் கொண்டு வரும்போது அங்கே ஆண் டாக்டராக இருக்கிறதுனால அவரும் என்ன, ஐயோ இது எப்படி என்று சொல்லி அவரும் அழைத்து கொண்டு போய்விட்டார். அதே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறவன் கூட வந்தார். வந்த உடனே ஒரு ஆண் டாக்டராக இருக்கார் என்று அவர் பார்ப்பதற்கு இடம் கொடுக்காமடி கொண்டு போய்விட்டார். மறுநாள் காலையில் ஒவ்வொருவரும் செத்ததை
வண்டியில் பாடையில் தூக்கி கொண்டு போகும் பொழுது ம். டாக்டருடைய மகள் ம். பார்த்து கொண்டிருக்கிறார். ம். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் இது என்ன என்று கேட்டால், நான் ஆண் டாக்டராக இருக்கிறதுனால யாரும் வரலம்மா, அது பாருங்க உயிரோடவே தன் வயிற்றிலே அந்த பிள்ளைங்கள சாகடிச்சாங்க, எவ்வளோ கோரமாக இருக்குது ம். என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற தன்னுடைய தகப்பனுடைய வேதனை அறிந்து, நாட்டினுடைய சூழ்நிலையை அந்த அறிந்து கொண்டு, அந்த சிறு வயதில் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆகினால நான் டாக்டர் ஆகிறேன் என்று ம். முதல் டாக்டர் ஆனவர்கள் ஐடியா என்ற ம். தாயார் டாக்டராகி ம். இந்தியாவில் வந்து வேலூரில் சிஎம்சி அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள். ஓகே. ஆகினால இன்றைக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் ம். இன்றைக்கு மருத்துவர்களாகி நான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெங்கும் போய் ஜீவனை காப்பாற்றுகிறார். ஆமா. அப்பொழுது அந்த சிறு வயதில் தன் தகப்பனுடைய வேலையை பார்த்து தன்னை உருவாக்கி கொண்டதுனால தான் ம். அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்தது. அந்த அப்போ guidance. எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ம். தான் செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு அதே பெண்களெல்லாம் சேர்ந்து ம்ஹும். இன்றைக்கு படித்து ம். எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்கவும் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றவும் செயல்பட்டது யார் என்றால் ம். அந்த ஐடியாவினுடைய உள்ளத்தில் எழுமிய வழிகாட்டி தான். நாமும் கூட வழிகாட்ட வேண்டும் அல்லவா? ஓ, ஆமா. உனக்கு என்ன வரம் இருக்கிறதோ, ஆ. என்ன கிருபை இருக்கிறதோ அதை வைத்து வழிகாட்டுங்க. ம். வழி தடை செய்யாதீர்கள், வழிகாட்டுங்க. ஆண்டவர் நமக்கு வழியின் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறவர். ஆமா. அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பாஸ்டர். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@fibaonline.org. நன்றி, வணக்கம்.